ஒரு 12 நாட்கள் கழித்து இந்தியா, பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற அட்டாரி வாகா பார்டர்ல கொடியேற்ற நிகழ்வானது மீண்டும் தொடங்கியிருக்கு. பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதற்றம் அதிகரிச்ச ஒரு சூழ்நிலையில இந்த அட்டாரி வாகா பார்டரை க்ளோஸ் பண்ண போறதா அறிவிச்சிருந்தாங்க. இந்த பார்டர்ல இந்தியாவுடைய பார்டர் செக்யூரிட்டி போர்சஸும் பாகிஸ்தானுடைய ரேஞ்சர்ஸுமே ஒரு ட்ரில் மாதிரியான ஒரு விஷயத்தை தினமும் மாலை மேற்கொள்வாங்க. இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடுவாங்க. 1959ஆம் ஆண்டு முதல் இந்த பீட் செரமனியானது இந்த பகுதியில தொடர்ந்து நடந்து வருது. ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது மட்டும் இந்த பீட் செரமனியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு 2014ல இங்க ஒரு அட்டாக் ஒண்ணு நடந்தது. இதன் காரணமாக இந்த பீட் செரமனியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி 2019ல இந்தியா ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை POKல நடத்திச்சு. அப்பயும் இந்த பீட் செரமனியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா பெஹல்காம்ல அட்டாக் நடந்ததை ஒட்டி நம்ம இந்தியன் ஆர்மி ஆபரேஷன் சிந்தூரை மேற்கொண்டாங்க. மே 8ஆம் தேதியிலிருந்து இந்த ரிட்ரீட் செரமனியை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப போர் பதற்றம் சற்று தணிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில வாகா அட்டாரி பார்டர்ல ஒரு 12 நாட்கள் கழித்து இந்த ரிட்ரீட் செரமனியானது மீண்டும் தொடங்கியிருக்கு. இந்த பீட்டிங் ரிட்ரீட் செரமனி அப்படின்றது 2 நாடுகளுக்கு இடையிலான பிரதர்ஹுட் அண்ட் ரைவல்ரியை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு பக்கம் நல் இணக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவங்க டெய்லி பேசிஸ்ல நடத்துறாங்க. இது மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில இந்த பீட்டிங் ரிட்ரீட் செரமனியை ரெஸ்யூம் பண்ணியிருக்கிறத பத்தி உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த செரமனியானது மீண்டும் தொடங்கி இருக்கணுமா, தொடங்கி இருக்க கூடாதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.